சொந்த ஜனம் என்றவரே உம்மை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், நீதியுள்ளவர். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்து கூறுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் வரும். எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினால் சாபம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் அந்த பாவத்தை தமது கிருபையினாலும் நமக்கு மன்னிக்கிறார். கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இடையே உள்ள விசேஷித்த ஐக்கியத்தை மோசே இந்த வசன பகுதியிலே தெளிவுபடுத்துகிறார். சில குறிப்புகளை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் என்று, நாம் சம்பத்து என்று, ஞானம் என்று விளங்கும் உள்ள ஜனம் என்று, ஞானமுள்ள ஜனம் என்றும், சுத்தமான ஜனம் என்றும், பரிசுத்த ஜனம் என்றும், சொந்தமான ஜனம் என்றும் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்படி தேவனுடைய ஜனம் பூர்வ உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனம் என்றும், பரிசுத்த தேசம் என்றும் இப்படியெல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டு வருவதை நாம் பார்ப்போம். ஆகவே சொந்த ஜனமாயிருப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். ஆமென்.